வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹோலிஸ்டிக் ஹீலிங் யூடியூப் சேனல். நான் டாக்டர் துர்கா தேவி பேசுறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கு, யூடிஐ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் பர்சனலா சொல்லிட்டேன். பட் அதே ஒரு வீடியோ மேக் பண்ணி போடும்போது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பா இந்த வீடியோ முழுசா பாருங்க. அது வரதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கான ரெமெடி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப சீரியஸ் ஆனதா இல்ல வந்து நார்மலாங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்க என்ன மிஸ்டேக் பண்றீங்கிறத நீங்க திருத்திக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் யூரினரி இன்ஃபெக்ஷன் யாருக்கு அதிகமா வருதுன்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தான் வரும். ஏன்னா ஆண்களை விட பெண்களோட உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஆனது. ஏன்னா அவங்களோட யூரினரி பார்ட்டுக்கும் அவங்களோட இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனா பெண்களுக்கு அப்படி கிடையாது. பெண்களுடைய யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பிறப்புறுப்பு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிறுநீரக பாதை, ஆசனவா எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துல இருக்கும். இதை வந்து நான் இதனாலதான் என்ன ஆகும்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட பிறப்புறுப்புகளை வந்து ரொம்ப கிளீனா வச்சுக்கணும், ஹைஜீனிக்கா வச்சுக்கோங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்ல இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்னன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு காரணமா இருக்கும். அதையும் வந்து நம்ம செக் பண்ணிக்கிறோம். எதனால வருது அப்படிங்கறத வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் காரணம் எல்லாம் சொல்றேன். அதுல உங்களுக்கு ஏன் வருதுங்கிறத நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்ப சில பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா இருக்க மாட்டாங்க. சில இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூரின் வராம இருந்தா கூட சில இடத்துக்கு போகும்போது எனக்கு அது நீட்டா இல்லை அப்படிங்கறதுனால என்ன பண்ணுவாங்க, போகாம அடக்கி வச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சிலவங்க பண்றதுனால என்ன ஆகுன்னா அவங்க வந்து இந்த விக்கல், தும்மல், இந்த மாதிரி யூரின் வர்றது, இயற்கை இழப்பெல்லாம் வந்து அடக்கி வைக்க கூடாது. வரும்போது என்ன பண்ணணும்னா அது போயிடணும். அதை நீங்க அடக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட நிறைய தொற்றுக்கள் வந்து அந்த ஏரியால இருக்கும். உங்களோட யூரினோட அடர்த்தி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி ஆகும். இதனால நீங்க யூரின் போகும்போது என்னன்னா உங்களுக்கு எரிச்சல் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். இப்ப நிறைய ஸ்கூல் போற பசங்களை நான் நோட் பண்ணும்போது என்ன ஆகுன்னா நிறைய தண்ணி குடிக்கவே மாட்டாங்க. நம்ம வீட்டுல இருந்து தண்ணி கொடுத்து அமிச்சா குடிக்கவே மாட்டாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எனக்கு வந்து ரெஸ்ட் ரூம் கிளீனா இல்லை, அதனால வந்து நான் யூரின் எனக்கு வந்து தண்ணி நிறைய குடிச்சுன்னா கண்டிப்பா நான் யூரின் போகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, தண்ணியே குடிக்காம என்ன பண்ணுவாங்க, அப்படியே இருப்பாங்க. ஸோ ரெண்டு ரீசன் இருக்கும். ஒண்ணு நிறைய தண்ணி குடிச்சிட்டு அந்த இடம் கிளீனா இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க போகாம இருக்கிறதுக்கு அவாய்ட் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, அடக்கி வச்சிருப்பாங்க. இல்லைன்னா அப்படி போகணுங்கிறதுக்காக தண்ணியே குடிக்காம இருப்பாங்க. இது ரெண்டுமே தப்பு. ஸோ இதுல நீங்க எது பண்ணாலுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூடிஐ ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி 40 இயர்ஸ்ல இருக்க பெண்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த யூடிஐ ப்ராப்ளம் வந்து அதிகமா இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற இது வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோனோட அளவு வந்து குறையும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சிறுநீர் பாதை வந்து ரொம்ப சுருங்கிரும். ஸோ இதனாலயும் வந்து பாத்தீங்கன்னா 40 இயர்ஸ்க்கு மேல இருக்க பெண்களுக்கு அடிக்கடி வந்து யூரினரி ட்ராக்ட் ப்ராப்ளம் வந்து நமக்கு வரும். ஸோ இதனால அந்த வயசுல இருக்கவங்களுக்கு வந்து இதுதான் காமனா வர ப்ராப்ளமா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எப்படிலாம் வர்றது வந்து நார்மல், எது அப்நார்மல்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா 6 months ஒன்ஸ் வருது, இல்ல 7 months ஒன் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னா அது வந்து ஓகே தான். இல்ல எனக்கு அடிக்கடி இந்த ப்ராப்ளம் வரும், எனக்கு வந்து யூரினரி ப்ராப்ளம் அடிக்கடி வருது அப்படின்னா கண்டிப்பா அது வந்து வரதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா எடுத்துக்கணும். இது எப்போ இன்னும் வரும் பாத்தீங்கன்னா இந்த கருவுற்ற டைம்ல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து இந்த பிரெக்னன்சி பீரியட்ல வந்து இந்த ப்ராப்ளம் வரும். அப்போ என்ன ஆகும்னா நீங்க நிறைய தண்ணி குடிக்கிறீங்களாங்கிறத நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிரெக்னன்சி டைம்ல இந்த யூடிஐ ப்ராப்ளம் வர்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் உங்க குழந்தைங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அது டேஞ்சர் தான். ஸோ அதனால ப்ராப்பரா நீங்க தண்ணி குடிக்கிறீங்களாங்கிறத செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி அதையும் மீறி நீங்க ப்ராப்பரா தண்ணி குடிக்கிறீங்க, எல்லாமே கரெக்டா பண்றீங்க அப்படின்னா நீங்க போற டாக்டர் கிட்ட வந்து இதை நீங்க சொல்லி அதுக்கான ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்களுக்கு வரதுக்கு இந்த ப்ராப்ளம் பெண்களுக்கு ஜாஸ்தி வரதுக்கான காரணம். ஸோ இது வந்து நீங்க ஹோம்லேயே வந்து நீங்க ஹோம்மேட் ரெமெடி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா கிராம்பு இருக்கு இல்லையா, அது நீங்க ஒரு 2 கிராம்பு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை நல்லா பொடி பண்ணிட்டு ஒரு ஹாட் வாட்டர் ஒரு டம்ளர்ல நல்லா ஹாட் வாட்டர் எடுத்துட்டு அதுல அந்த நீங்க பொடி பண்ணி வச்சிருக்க அந்த கிராம்பை போட்டுட்டு ஒரு 5 minutes மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணிட்டு அந்த தண்ணியை நீங்க வந்து குடிங்க. இந்த மாதிரி நீங்க குடிக்கும்போது சில இந்த மாதிரி யூடிஐல ஏற்படக்கூடிய சில ப்ராப்ளங்களுக்கு வந்து அது சொல்யூஷன். இல்ல நான் சொன்ன மாதிரி எனக்கு அடிக்கடி அது வருதுன்னா கண்டிப்பா அதுக்கான ப்ராப்பரான டாக்டர் கிட்ட போயிட்டு நீங்க செக் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இதை வந்து எந்த ஒரு விஷயத்துமே நீங்க வந்து ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல அப்படின்னா அதுக்கான கரெக்டான டாக்டர் கிட்டயோ இல்ல அதுக்கான பர்சன் கிட்டயோ போய் கண்டிப்பா செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட ஹோலிஸ்டிக் ஹீலிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.